நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் தான் போயிட்டுருக்கோம். ஐஸ் இங்கே பாருங்க, நேம் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். காலேஜோட எல்லா பேர்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்க மேக்ஸிமம். நானும் எங்கேயாவது புரியுன்னு நினைக்கிறேன். கரண்டி வாயன் என்னென்ன பறவைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வருமா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இங்கே மரம் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி டெவில் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இங்கே. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகைன், நம்ம காங்கேயம் 2.0. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளோடு பறவை நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வீக்கெண்ட்ஸ் வேறு, ஸோ எங்கேயாவது பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் சானிட்டரியா என்னது மறுபடியும் முதல்ல பேர்ட் சாங்சுரி. ஓகே, பேர்ட் சாங்சுரி ஓகேவா, வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட இன்றைக்கி கேமியோ ரோல் அப்பப்போ கேமியோ கொடுப்பார்ல அவர் கலீஸ், அவர் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயில் வேறு போட்டு பொழந்துட்டுருக்கு. நானும் அங்கே போய் பார்த்தது இல்லை, சொல்ல முடியாது, தெரியலை. சரி ஓகே. ஸோ அவரும் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொன்னார். சரி அதனால் சேர்ந்து போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். நானும் அங்கே போய் பார்த்தது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்குது பேர்ட்ஸ்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எப்படின்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு சம்மர் பிளான்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படியே நம்ம கூட அப்படியே சேர்ந்து அப்படியே வாங்க போகலாம். ஸோ ஹெல்மெட் போட்டு கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே நின்றுட்டுருக்கோன்னா, நம்ம வந்து காங்கேயம் டு நெய்க்காரம்பாளையம் தாண்டி ஒரு பிளேஸில் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்படியே போவோம், அப்படி நம்ம கூட ட்ராவல் ஆகுங்க. ஓகே கைஸ், வாங்க போவோம். கைஸ் இப்போ வந்து ஒரு பரவலில் ஒரு வாய்க்கால் பார்த்தோம், அப்படியே ஆறு மாதிரி பறந்து விரிஞ்சு போயிட்டு இருந்தது. அதான் பார்த்துட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க கைஸ், செம்மையாக போகுது. நல்லா இருக்குல்ல? இந்த வெயிலுக்கு இங்கே வந்து நம்ம குளியல் போட்டால் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா பிளேஸாக இருக்குது. தெரியாது. ஆமாம், ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் கைஸ். வந்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு தண்ணியெல்லாம் நல்லா போகுது, நிறையா போயிட்டுருக்கு. நீச்சல் தெரிஞ்சால் வந்து குளிங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேலே நின்று ஒரு குளியலை போட்டு போகலாம். அதர்வைஸ் நல்ல ஸ்பாட்டாக இருக்குது இந்த ஏரியாவில். வெள்ளோடு வரல. நம்ம இன்னும் ஒரு 5 kilometers போகணும். நீங்கள் வெள்ளோடுங்களா? ஆமாம், எக்ஸாக்டாக 5 kilometers. உள்ளே போகிறது எப்படின்னா முன்னாடியே அப்படி போகணுமா? என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்குங்களா? லெஃப்ட்லேயே போட்டிருப்பாங்களா? சரி சரி. அங்கே ஆர்ச் இருந்ததுன்னு உள்ளே வந்துட்டாங்க அப்படியே நேராக. அவரே கூப்பிட்டு போகிறேன்னு வேற சொல்கிறாரு. ஓகே ஓகே. நம்ம வந்து ஓகே இங்கே இருக்கு. நம்ம எப்படி வந்தோம்?
இதில் தான் வந்தோம் ஆனால் கிராஸ் பண்ணி அங்கே அப்படியே போயிட்டோம். அப்புறம் இங்கே இருக்கு ப்ரோ. இங்கே போட்டு இங்கே போய்க்கிறேன். இல்லை ரெண்டில் தான். தனியாக இங்கே பார்க்கிங் வேறு போட்டுருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் வண்டி எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஃப்ரீ பார்க்கிங். ஆக்சுவலாக அடல்ட்டு 25 ருபீஸ், 2 வீலர் 20 ருபீஸ் பார்க்கிங்க்கு. ஓகே, ஸோ ப்ரைஸ் ரேட்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரியே நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். என்ட்ரி பாருங்கள், என்ட்ரி நீட்டாக எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்க, நேம் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக கைஸ் இந்த நேம் போர்டு எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துக்கு போது அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து யூடியூப்க்கு அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எடுத்தீங்கனாலும் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் பேர்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுறோம், கொஞ்சம் இதெல்லாம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்காட்டி நீங்கள் 6 மணிக்கே வந்தால் தான் பேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் மொட்டை வெயிலில் வந்து ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்கும், அப்படி வேணால் போய் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி இருக்கிறத லைக் என்ன சொல்கிறது, என்ன பேர்ட்ஸ் இருக்கோ அதை பார்க்க வரலாம் அப்படின்னு தான் வந்தோம். பார்த்தா பேர்ட்ஸ் இருக்க மாதிரி தெரில. இங்கே ஃபுல்லாக எங்கே சுற்றி எந்த கார்னர் பார்த்தாலும் அதிகமாக இருக்குது. ஆமாம், காதல் பறவை. இதை ஜாலி நடத்திக்கிட்டு ஒரு லவ் பேட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. ஆக்சுவலாக நாங்கள் வரதை பார்த்து அவங்க தான் அன்கம்ஃபர்டபுளாக வரணும், நாங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் வெரி ரொம்ப அநாயகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேம் போர்டெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. நேம் போர்டு மீன்ஸ் பேர்ட்ஸோட நேம் விட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்க. 2 சைடு வச்சுருக்காங்க. ஹிந்தியில் எங்கே போகணும்னு கேட்டால் அது கிடையாது. ஹிந்தி உங்களுக்கு ஹிந்தியில் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷ் படிச்சுட்டு வாங்க, அதனால் நம்ம ஹிந்தியில் இங்கே வைக்க மாட்டாங்க, தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு 100 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ்க்கு ஒவ்வொரு பேர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து லைனாக வச்சுருக்காங்க. முன்னாடி வீடியோ நான் தான் பேசி போய் பார்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். அப்படி நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருந்துச்சு. கரண்டி வாயன் அந்த வியூக்காக வரலாம், பட் பேர்ட்ஸ் பெருசாக கிடையாது. ஸோ ஓவர் சம்மருங்காட்டி ஏர்லி மார்னிங் அவங்க சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சூழ்நிலையாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நானும் வந்ததில்லை, ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன் வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஏரியா வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, அந்த ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. மற்றபடி கப்புள் ஸ்பாட்டு தான் இருக்குது. இங்கே மரம் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி டெவில் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இங்கே டெவில் ஹாண்ட் பிளேஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே போக முடியாதாட்டிருக்கு. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் கோப்ரோவில் எடுக்கவும் முடியல. யாராவது மறுபடியும் வந்து கேட்டால் என்ன பண்ணுறது வேறு இருக்குது, அதனால நாங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ போர்டு இந்த மாதிரி போர்டு வந்து நிறைய பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி குருவி என்ன புரியல பறவைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ சில இடத்துல அந்த பறவையோட டீட்டெயிலும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த ப்ரீடு எங்கேருந்து வருது, எவ்வளோ தூரம் பறக்கும், எந்த கண்ட்ரிஸ்லேருந்து வர சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி கூட நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம திரும்பி போகலாம்.
கைஸ் ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து உட்காந்தாச்சு. இங்கே ஒரு வீடு வச்சுருக்காங்க, கஃபேரியா, என்ன கேன்டீன் வச்சுருக்காங்க. கேன்டீன் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பப்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் வாங்கிக்கலாம். அங்கே ஒரு மஷ்ரூம் பப்ஸும் எக் பப்ஸ் நாங்கள் எதுவும் சாப்பிட்லாம். காலைல வேறு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு வந்தோம். ஸோ அதனால் சாப்பிட்லான்னு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அப்ஸா எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் கொடுத்தேன். மறுபடியும் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டாங்க, அதனால் கொஞ்சம் கொடுத்தேன். இதான் கொடுக்குறேன், ஓடாத சாப்பிட எடுத்து. ஸோ கைஸ் ரோலையே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்து முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பேர்ட்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து பேர்ட்ஸ் பார்க்கணுன்னா ஏர்லி மார்னிங் வரணும், இல்லைன்னா ஈவினிங் வரணும். ஒரு 5:30 இந்த ஈவினிங் 5:30 க்ளோசிங் டைம். அதுக்குள்ளே ஒரு 5 o'clock வந்தால் இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock மார்னிங் வந்தீங்கன்னா அதுலேருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த டைம் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் வர்றது வந்து பெட்டர். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து பாருங்கள். மதியம் வந்தாலும் ஒரு எதுவுமே இருக்காது. லைக் ஒரு போட் கூட பார்க்க, ஒரு 2-3 பார்க்கலாம். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து அது வந்து வெளியே வந்து போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும். இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறது. ஸோ அதனால் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸோ மார்னிங்கே எல்லாம் 5:30 தான் க்ளோசிங் டைம்னால அவங்க எல்லா பேர்ட்ஸும் பார்க்க முடியாது. ஸோ மார்னிங் நீங்கள் வந்து 6 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வைங்களேன். நல்லா பார்க்குறக்கு நிறையா பேர்ட்ஸ் பார்க்கலாம். அதனால் நீங்கள் மார்னிங் வந்துடுங்க. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சுன்னா எல்லாம் வெளியே போய் ஃபுட் தர்றதுக்கு. ஸோ தண்ணியில் இருக்க பேர்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் தண்ணியில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் அது கொஞ்சம் ரேண்டமாக ஒரு 4-5 தான் பார்த்தோமே, பெருசாக கவர் பண்ணுற மாதிரி இல்லை. பட் வந்து ஒரு கிட்ஸோடு வந்து சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இங்கே வரலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தால் ஸோ நாங்கள் சொன்ன டைமிங் அண்ட் ஷெட்யூல் பிளான் பண்ணி வாங்க, எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாடா பாய். மறக்காம நம்ம கனவு 2.0 சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிடுவாங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே.